மனசை எல்லாருமே ரிலாக்ஸாக வச்சுக்க முடியும். மன அமைப்பு அப்படிங்கிறது நம்மக்கிட்ட தான் இருக்குது. அப்படிங்கிற போது நாம் அதை ரிலாக்ஸாக வச்சுக்க முடியும். ஒரு ஆடு மாடு வளர்க்கும் பொழுது நாம் எப்படி அதை நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே நமக்குள்ளே வச்சுக்கிறோமோ, இப்போ மாடுக்கு ஒரு கடிவாளம் போடுற மாதிரி நம்ம மனசுக்கு ஒரு கடிவாளம் போடலாம். ஒரு நாய் வளர்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சங்கிலி போட்டுக்கிற மாதிரி நமக்கு ஒரு சங்கிலி போட்டுக்கலாம். பெரிய யானை அடக்கி நிப்பாட்ட காரில் ஒரு சங்கிலி கட்டி வைக்கிற மாதிரி இப்படி டெக்னிக்ஸ் இருக்குது. அப்படி அது என்ன நுணுக்கம்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும், நம்ம மைண்ட் எப்பயுமே ரிலாக்ஸாக வச்சுக்க முடியும். நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்களை அதை கடைபிடிச்சு நீங்கள் நல்லது நடத்திக்கிருவீங்கிற நம்பிக்கையில் தான் நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லித்தர்றேன். இப்போ மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ் அப்படிங்கிற தலைப்பில் நான் உங்களுக்கு ராமகாவியம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது, ராமலட்சுமணன் சீதையை தொலைச்சிட்டு சுக்ரீவனுடைய உதவியை தேடி காட்டுக்குள்ளே போனாங்க. அப்போ ருஷ்ய பர்வத மலைக்கு போனாங்க. அங்கே சுக்ரீவன் ஒளிஞ்சிட்டான். அவங்கள பார்த்து ராமலட்சுமணன் அண்ணன் அனுப்பின ஆளு போல இருக்குன்னு ஒளிஞ்சிட்டான். அதெல்லாம் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஏற்கனவே. அப்போ ஒளிஞ்சிட்டு ஆஞ்சநேயரை கூப்பிட்டு அனுமாரை கூப்பிட்டு அப்பா போய் பாருப்பா, ஃப்ரெண்டு 2 பேருமே, அப்போ போய் என்னன்னு யாருன்னு பார்த்து வாப்பான்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸில் உங்களுக்கு நான் சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக நாம் இன்னைக்கு சில விஷயங்கள் பார்க்கலாம். இப்போ சுக்ரீவன் தெளிந்த அறிவுடையன் தான். வாலியின் மீது அச்சம் இருந்ததால் வாலி அனுப்பிய ஆட்களோ ராமன் லட்சுமணன் நினைச்சு ஒளிஞ்சான். இப்போ அனுமாரை போய் சொல்லியாச்சு. அனுமாருக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு அவங்க 2 பேரும் உயிர் தளர்ந்து போய் ஒரு இறந்து போகக்கூடிய நிலை. அவங்க மனசு நொந்து போய் தானே வந்தாங்க. ராமனுக்கு தான் என்னன்னா சீதை இழந்தாச்சு, சீதை இல்லை. அப்போ அனுமாருக்கு பார்த்தோன்னா புரிஞ்சிருச்சு, வாலியின் கட்டளைப்படி வந்தவர்கள் அல்ல இவர்கள் 2 பேரும். இவர்களை பார்த்தால் உயிர் தளர்ந்து போய் வந்திருக்கவங்க மாதிரி இருக்கு அப்படின்னு தன்னுடைய ஞானத்தின் மூலமாக ஆலோசனை செய்து இவர் பார்த்தோன்னா கண்டுபிடிச்சுக்கிறாரு அனுமார். அதுக்கப்புறம் ஒரு துணிச்சல் வருது, 2 பேரும் போய் பார்ப்போம், நம்ம நேருக்கு நேரம் மீட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு துணிச்சல் வருது. போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போறாரு. இங்கே ஒளிஞ்சிருக்கிறது சுக்ரீவன், வானரங்கள், இப்படி நிறைய பேர் ஒளிஞ்சிருக்காங்க. இப்போ நிறைய பேர் மனக்கலக்கமாக அங்கே ஒளிஞ்சிருக்காங்க. தைரியம் கெட்டு போச்சு எல்லாருக்குமே. அப்போ அச்சம் நீங்கும்படியாக இப்போ போய் அங்கே விசாரிக்க வேண்டியது யாரு? அனுமார் தான். எல்லாருடைய அச்சமும் அப்போதான் நீங்கும். அவர் போய் விசாரிக்கணும். அஞ்சனா தேவி பெற்றெடுத்த குமாரன் அனுமன் ஒரு பிரம்மச்சாரி ரூபத்தோட போறாரு. அங்க சக்கரவர்த்தி தசரத சக்கரவர்த்தியினுடைய குமாரர்களாக இருக்கக்கூடிய 2 பேரும் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. பிராமணர் வேஷத்துல போன அந்த அனுமார் கொஞ்சம் தூரம் போய் கொஞ்சம் மறைவா நின்று 2 பேரையும் பார்க்குறார். கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் போய் தூரமாக நின்று மலையிலிருந்து பார்த்தவர் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் போய் ஒரு மரத்தை பக்கம் மறைஞ்சிருந்துட்டு அவர் பார்க்குறார். வில்லேந்தி வர்றாங்க. ஆட்களை பார்த்தா உயிர் போன வேதனையில் இருக்காங்க. அதெல்லாம் அனுமார் யோசிக்கிறார். ஆட்களை பார்த்தா உயிர் போகிற வேதனை இருக்காங்க. ஆனால் இவங்க முகத்தில் கடுமையான கோபம் தெரியுது. ஆளுகளை பார்த்தா மரம் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கோமோ அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தவக்கோலத்தில் இருக்காங்க. ஆனால் வில்லேந்தியும் இருக்காங்க, கோபமாகவும் இருக்காங்க, உயிர் திரட்சியாகவும் இருக்கு, கண்களும் ஒரு நல்ல சிவப்பாக இருக்கு, தூக்கம் இருக்கா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு. கையில் வில்லேந்தி இருக்காங்க. சாமியார் ஞானி மாதிரி தவத்தில் இருக்கிற மாதிரி தவ வேடசத்தில் இருக்கிறாங்க. டவுட் வருது. இப்போ ஒரு சந்தேகம் உண்டாகுது. மனிதர்களுக்கு எப்பயுமே மனிதனுடைய பழக்கம் சந்தேகங்கள் உண்டாகும். யாரையுமே, மனிதர்களுக்குன்னு இல்லை, விலங்குகளுக்குன்னு இல்லை, எதுவாக இருந்தாலும். இப்போ ஒரு நாய்க்கே நம்ம சாப்பாடு வைக்கிறோம்னா உடனே அதில் வாய் வைக்காது. நம்மளை ஒரு லுக்கு விட அப்படி பார்க்க, இப்படி பார்த்து எதுக்கு இவன் சாப்பாடு வைக்கிறான், நம்மளை ஏதாவது பண்ணுவானான்னு ஒரு லுக்கு விட்டு அப்படி சுற்றி ஒரு 4 ரவுண்டை போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கொடுத்த சாப்பாடு சாப்பிடணும். நாயாக இருந்தாலுமே சந்தேகம் வரும் நம்ம மேலே. மனுஷனுக்கு மட்டும் இல்லை, விலங்குகளுக்கும் சந்தேகம் வரும்.
ஒரு பூனைக்குட்டிக்கு பால் வச்சு பாருங்க, சம்பந்தமே இல்லாத ஒரு பூனை பால் வச்சு பாருங்க, உடனே குடிக்காது. தப்பிக்கிறதுக்கு வழியையும் நம்ம ஒரு தடவை பிடிச்சோம்னா தப்பிக்கணும்ல, தப்பிக்கிறதுக்கும் வழியை உருவாக்கிட்டு தான் வந்து பால் குடிக்கிறதுக்கு வரும் பூனை. இது மனிதர்களுடைய விலங்குகளினுடைய, அதாவது இது எப்படி சொல்லலாம்னா, உளவியல் ரீதியா எந்த ஒன்றை புதிதாக நாம் சந்திக்கிறோமோ அதன் மீது உடனடியாக சந்தேகம் உருவாவது இயல்பு. உங்களையும் சந்தேகிப்பார்கள், என்னையும் சந்தேகிப்பார்கள், யாரையும் யார் வேண்டுமானாலும் சந்தேகிப்பார்கள். முதலிலே சந்தேகம்தான் உண்டாகும். எடுத்தோடனே யாரும் உடனே பழகாததுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பற்றின சில டவுட்ஸ் அவங்க மனசில் நிறைய கேள்விகள் உண்டாயிரும். அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுவாங்க. அது பதில் கிடைச்ச பிறகுதான் நம்மகிட்ட க்ளோஸ் ஆவாங்க. ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்லி, ஒரு பையனை காதலிக்கிறேன்னு சொல்லி உடனே ஐ லவ் யூன்னு திரும்ப ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா அவங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்பாங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிம்பாங்க. இது உங்களுக்கு ஏன் சொல்றேன்னா, என்னை சந்தேகப்படுறாங்க, என்னை நம்ப மாட்டேங்கிறாங்க, எனக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு நினைச்சு எந்த உறவினரும் உங்களை யாராவது சந்தேகப்பட்டா அதுக்காக கவலையே படாதீங்க. சந்தேகப்படுவது ஒரு நேச்சுரலானது. நம்மளும் எத்தனையோ பேரை கொஸ்டின் பண்ணியிருக்கோம், எத்தனையோ பேரை சந்தேகப்பட்டிருக்கோம். இப்போ என்னையவே சொல்லுவாங்களே, நான் வந்து பெருசாக மருத்துவர்களை எதிர்த்து பேசுறது கிடையாது. ஏன் அவர் மருத்துவரை எதிர்த்து பேசுறதில்ல, காசு வாங்கிட்டாரோ தென்றல் இப்படி பேசுறது. நான் ஏன் எதிர்த்து பேசணும்? எதிர்த்து பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் எதிர்த்து பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னா, அதுவும் குறிப்பாக அலோபதி சிஸ்டத்தை நான் எதிர்த்து பேசணுங்கிறாங்க. ஏன்? நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன் பாருங்க, நியாயமான கேள்வி. மனுஷனுக்கு என் மேலே சந்தேகம் வருது ஜனங்களுக்கு. இங்க பாருங்க, அலோபதி சிஸ்டம் என்னைக்காவது நாங்கள் ஒரு வியாதியை குணப்படுத்துகிறோம்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்களா? நாங்கள் ஒரு டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுவோம்னு சொல்லி தானே அவங்க மருந்து கொடுக்குறாங்க. கண்ட்ரோல் பண்ணுவோம்னு சொல்லி தான் மருந்தை கொடுக்குறாங்க. நாங்கள் சக்கரை வியாதி கண்ட்ரோல் தாங்க பண்ணுவோம், தைராய்டு கண்ட்ரோல் தாங்க பண்ணுவோம். கண்ட்ரோல் பண்ணுறோம்னு சொல்லி தான் அவங்க மருந்து கொடுக்குறாங்க. ஒரு நாளும் நாங்கள் குணப்படுத்துவோம்னு சொல்லி அவங்க சக்கரை வியாதிக்கு மருந்து கொடுக்கலையே. இப்போ சக்கரை வியாதிக்கு மருந்து கொடுக்குற அலோபதி சிஸ்டம் நாங்கள் குணப்படுத்துகிறோம்னு சொல்லி மருந்தை கொடுத்து குணப்படுத்தாமல் இருந்தால் நாம் கேள்வி கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்குது. அவங்க சொல்கிறதே நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறோம் தானே சொல்கிறாங்க. பாருங்க, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, எந்த டிசீஸையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு மருத்துவம் இருக்குது, குணப்படுத்துறதுக்கு வேற மருத்துவம் இருக்குது. இப்போ எந்த மருத்துவம் நமக்கு தேவைன்னு தேர்ந்தெடுத்து போகிறது நம்ம வேலையா? நம்மளாக கொண்டு போய் தலையை வந்து பல மருத்துவ முறையில் கொண்டு போய் கொடுத்துட்டு மருத்துவ முறையை குறை சொல்கிறதுல நியாயமா? எது நியாயம்? சக்கரை வியாதியை குணப்படுத்தணுமா? உணவு முறை இருக்குது, போங்க. ஆயுர்வேத மெத்தட்ஸ் நிறைய இருக்குது, போங்க. சில பேருக்கு சித்த மருந்துல சக்கரை வியாதி குணமாகும், போங்க. சில பேருக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்சிங்கில் சக்கரை வியாதி குணமாகும், போங்க. சில பேருக்கு யோகா மெத்தடில் வந்து சக்கரை வியாதி குணமாகும், போங்க. சில பேருக்கு உடற்பயிற்சியும் உணவு பயிற்சியும் மூச்சு பயிற்சியும் இதெல்லாம் சேர்ந்து செஞ்சால் தான் சக்கரை வியாதி குணமாகும், அந்த மெத்தடை தேடுங்க. இயற்கை முறைகள் இருக்குது, நேச்சுரோபதி சென்டர்ஸ் இருக்குது, போங்க. நான் நிறைய டயட்டு தர்றேன், அந்த டயட்டு முறையில் வந்து கலந்துக்குங்க, குணமாகிக்கலாம். இவ்வளோ வழி குணமாகிக்க இருக்கும்போது கண்ட்ரோல் பண்ணுற சிஸ்டத்துக்குள்ளே போய் மாத்திரையை வாங்கி சாப்பிட்டுட்டு என்னைய குணப்படுத்தலைன்னு குறை சொல்றது எந்த வகையில் நியாயம்? இது என்ன அநியாயம்? இதை நான் கேட்குறேன், எதுக்கு அலோபதியை திட்டுறீங்க? வாய் என்ன ஏன் வந்து மருத்துவ முறைகளை திட்ட சொல்றீங்க? ஏங்க, ஒரு நான் எத்தனை பேரை சரி பண்ணிட முடியும், எத்தனை பேரை காப்பாற்றிட முடியும்? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? எங்க 140 கோடி பேர் இந்தியாவில், 140 கோடி பேரை நான் ஒரு ஆள் காப்பாற்றிட முடியுமா? நான் சொல்லி கேட்டுருவாங்களா? எல்லாருக்கும் உணவு முறைகள் பிடிச்சி போயிருமா? சரி, எல்லாருக்கும் குணப்படுத்துற முறை தெரிஞ்சிருமா? தெரியாது இல்லை. அப்ப குணப்படுத்துற முறை தெரியாதவங்க சக்கரை வியாதி வந்துருச்சு, ஒரு கண்ட்ரோல்லையாவது வச்சுக்கிறதுக்கு ஒரு வைத்தியம் இருக்கேன்னு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு ஏன் குறை சொல்லணும்? வை அப்புறம் என்னையும் ஏன் குறை சொல்ல சொல்றீங்க? இப்படி மக்கள் இப்படி சந்தேகப்பட்டுட்டே இருப்பாங்க. இப்போ அதுக்காக நான் வந்து இந்த வேலையை ஸ்டாப் பண்ணுறேன், நான் மக்களுக்கு நல்லது செய்கிறத நான் ஸ்டாப் பண்ணல, தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே தான் இருக்கேன். உங்களையும் சந்தேகப்படுவாங்க, என்னையும் சந்தேகப்படுவாங்க. ஒரு கண்ணாடி போட்டால் எது கண்ணாடி போடுறாரு? டெய்லி வேற வேற கண்ணாடி போடுறாரு. வேற வேற கண்ணாடி இருக்குது, கண்ணாடி போட்டுக்கிறேன், இதில் என்ன இருக்குது?
ஏங்க இது என்னங்க இது? கண்ணாடி இருக்கு, மக்கள் வாராங்க, குணமாகறாங்க, தென்றலுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தருவோம், அவர் பயன்படுத்துகிற மாதிரி நினைக்கிறாங்க. நான் ஆன்லைன் மீட்டிங் கொஞ்சம் இப்போ கொரோனாவுக்கு பிறகு கொஞ்சம் ஆன்லைன் மீட்டிங் பண்ணுறதுனால லைட்ஸ் ஃபோக்கஸ் லைட்டோட உட்காந்துருப்போம் அதிகபட்சம். அப்போ அந்த லைட் வந்து தென்றலோட கண்ணை பாதிக்கக்கூடாதுன்னு அது பாதிக்காத அளவுக்கான கண்ணாடிகள், வெளிச்சம் கண்ணை தாக்காத அளவுக்கான கண்ணாடிகள் சில பேர் வாங்கி ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் பரிசு தராங்க. நான் இப்போ அது வேணான்னு சொல்ல முடியுமா? ஒரு பரிசு கொடுத்தா வாங்கிக்குவான், நேச்சுரலாகவே ஒரு பரிசுன்னா வாங்கிக்குவான். இது பயன்படுற பரிசு, நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கிற பரிசு, அப்போ கொடுங்கன்னு வாங்கிக்கிறான். ஏதோ கண்ணில் போட்டால் எனக்கும் ஹாப்பி, என் கண்ணுக்கும் ஹாப்பி. நம்ம வாங்கி கொடுத்த கண்ணாடி தென்றல் வந்து கண்ணில் போட்டிருக்காருன்னு வாங்கி கொடுத்தவருக்கும் ஹாப்பி. அவ்வளோதானே, இதான் முடிஞ்சு வச்சு. இதுக்கு 4 பேருக்கு 4 டவுட்டு, 4 சந்தேகம். மக்கள் என்பவர்கள் இப்போ இதை தொடர்ச்சியாக நம்ம செய்து கொண்டே இருக்கும்போது எப்போ சந்தேகம் போகும்னா அவங்களுக்கா அதுக்கான ஆன்சர் கிடைக்கும், அது வரைக்கும் அவங்க சந்தேகம் போகாது. இது மனிதர்களோட இயல்பு. அனுமாருக்கே டவுட் வருது, ராமனை பார்த்து. ஆளை பார்த்தா மர உரி போட்டிருக்காரு, ட்ரெஸ்ஸு, தவக்கோலத்தில் இருக்கார், ஆனால் வில்லேந்தி வராரு வீரனை போல. சத்திரியனா, முனிவனா, தவம் பண்றவரா? ஆளை பார்த்தா உயிர் போற மாதிரி இருக்கார், நொந்து நூடுல்ஸ் ஆகி வாரார் மனுஷன். ஆனா முகம் கோவக்கணலா இருக்கு. இப்ப தூங்காம கண்ணு செவந்து கிடக்கு பொண்டாட்டி பிரிஞ்ச சுகத்துல, ஆனாலும் தாமரை பூத்த மாதிரி இருக்கு, சூரியனை கண்ட தாமரை பூத்த மாதிரி இருக்கு. இப்ப இது தூக்கத்தினாலதான் செவப்பா, தூக்கம் இல்லாததுனால செவப்பா, இல்ல நேச்சுரலாவே தாமரைப்பூ மாதிரி இருக்கா? இப்படி எல்லாம் குழப்பம் யாருக்கு? அனுமாருக்கு வருது சந்தேகம், டவுட்டு. இது எப்ப கிளாரிஃபை ஆகும்? அருகில போகும்போது, பேச்சுக்களை ஆரம்பிக்கும் போது, பேசும்போது, பழகும்போது, கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சு கொள்ளும் பொழுது, கூடவே இருக்கும்போது, பழகும்போது, கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த சந்தேகங்கிறது போகும். உங்களை யாராவது சந்தேகப்பட்டால் அதுக்காக கவலைப்படாதீங்க. எங்க நம்ம கட்டின வீடு, அந்த வீட்டுக்கு நாம பார்த்து பார்த்து வாங்கின பூட்டு சாவி, ஊருக்கு போறோம், நம்ம தான் வீட்டை பூட்டுவோம், பூட்டின செகண்ட்ல பூட்டை பிடிச்சி தொங்கி பார்ப்போம் பூட்டிட்டோமா இல்லையான்னு. சந்தேகம் பூட்டின செகண்டுக்கு சிரிப்பு வருது அப்ப உங்களுக்கு? அப்ப பூட்டை பிடிச்சி தொங்கிருக்கீங்க நீங்க. இன்னும் சில பேர் இன்னொரு பூட்டு ஒன்று இருக்கும், நம்ம வந்து இப்படி பூட்டினோம்னா அதுவே தாப்பா மாதிரி போட்டுக்கும், ஆட்டோமேட்டிக்கா தாப்பா போட்டுக்கும் பூட்டு. அதை பூட்டிட்டு பூட்டை இப்படி தொங்க முடியாது, கதவை தள்ளி பார்க்கறது திறக்குதா அப்படின்னு. தொங்குற பூட்டா இருந்தா இழுத்து பார்க்கறது, உள்ளுக்குள்ள தாப்பா மாதிரி ஒரு பூட்டு போடும், அதை பிடிச்சி தள்ளி பார்க்கறது. சந்தேகம் மனுஷனுக்கு அது நேச்சுரல். சந்தேகம்னு வரும்பொழுது நீங்க யாருமே அது உங்களுக்கு சந்தேகம் வந்தாலும் கவலைப்படாதீங்க, இன்னொரு நபருக்கு உங்க மேல சந்தேகம் வந்தாலும் கவலைப்படாதீங்க. ஏனென்றால் சந்தேகம் வந்த பிறகு ஒரு விசாரணை அங்கே நடக்கும், ஒரு சோதனை அங்கே நடக்கும். சந்தேகம்னு வந்துச்சுன்னா சோதனை, செக்கிங் நடக்கும். உங்க மேல ஒரு சந்தேகப்பட்டாங்கன்னா உங்களை செக் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு இதுக்காக வெயிட் பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. 5 நாள் கழிச்சு நம்பலாம், 10 நாள் கழிச்சு நம்பலாம், 5 வருஷம் கழிச்சு கூட நம்பலாம். உங்களை சந்தேகப்பட்ட பிறகு ஒருத்தர் மனசுல கேள்வி உண்டாகி அதற்கான பதில்கள் அவர் கிடைத்த பிறகு உங்களை ஒருவர் நம்பினால் அந்த நம்பிக்கை வாழ்க்கை முழுக்க போகாது. இதை மனசுல வைங்க. உங்களை ஒருத்தர் ஸ்ட்ரைட்டா நம்புறதை விட சந்தேகப்பட்ட பிறகு நம்பினாருன்னா, சோதனைக்கு பிறகு நம்பினா, பரிசோதனைக்கு பிறகு நம்பினா, இந்த பையன் நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஓ அப்படியா, என்ன இவர் நல்லா படிப்பாங்கிறாரு, நம்புற மாதிரி இல்லையே, ஆளை பார்த்தா படிக்கிற மாதிரி இருக்கு, ஆனா இவர் சொல்றாரு படிக்கிறவன்னு, இவருக்கு அந்த அளவுக்கு தெரியுமா நாலேஜ், இவரே ஒன்றும் நாலேஜ் இல்லை, அவனை போய் நாலேஜுங்கிறாரு அப்படின்னு இப்ப சொன்னவர் மேலேயும் டவுட் வரும், அவர் மேலேயும் டவுட் வரும். இப்ப இந்த பையனை கூப்பிட்டு ஒரு எக்ஸாம் வச்சு, டேய் நீ படிக்கிறவனா இல்லையா காட்டுறா அப்படின்னு சொல்லி ஒரு 10 5 மார்க்கு 10 மார்க்கு 5 மார்க் எல்லாம் கொடுத்து ஏதோ சொல்யூஷனை கண்டு விடுறா அப்படின்னு அம்மட்டு கடன்னு எழுதி கொடுத்தான்னாக்கா உடனே மார்க்கை போட்டு 100 மார்க்குன்னா என்ன சொல்லிடுவான், பெர்மனண்டா அவனை நம்பிடுவான், நீ குட் பாய், வெரி குட் பாய், நீ படிச்சு வந்தாண்டான்ருவோம். அப்ப இந்த சோதனை என்பது நடக்கும் பொழுது, உங்களை யாராவது என்கொயரி பண்ணும்போது, உங்களை யாராவது விசாரிக்கும் போது, நிறைய பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் நாங்கள் இந்த ஜாதகம்லாம் பார்த்து கொடுப்போம், போட்டோ அனுப்புவோம், பேச வைப்போம், உங்களை கம்யூனிகேட் பண்ண வைப்போம், எல்லாம் பண்ணுவோம். சிலவங்க என்ன செய்வாங்கன்னா, இப்போ நான் ஒருத்தரை சொல்லிட்டாலே நல்லவங்களை தான் சொல்லுவேன் அப்படின்னு நம்புறவங்க இருக்காங்க.
சில ஆட்கள் சரி தென்றல் சொன்னாலுமே நாம கொஞ்சம் விசாரிப்போம்னா, மாப்பிள்ளை ஊருக்கு போய் விசாரிப்போம்னு விசாரிக்கிறது. இந்த மாப்பிள்ளைக்கு கோவம் வந்துடும். என்ன என் மேல சந்தேகப்பட்டு ஊரெல்லாம் வந்து விசாரிக்கிறாங்க என்னைய. ஏப்பா நான் சொல்லுவேன், சந்தேகத்துக்கு பிறகு ஊர்ல உள்ளவங்க 4 பேர் நல்லவன்னு சொல்லி நான் சொன்னேங்கிறதுக்காக நம்பிட்டாங்க சரி. அப்படி நம்பலைனாலுமே கூட 4 பேர் விசாரிச்சு அவங்க நம்புனாங்கன்னா அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. இதுக்கெல்லாம் கவலைப்படாதப்பான்னா, இல்ல என்னை சந்தேகப்பட்டாங்கல்ல, எனக்கு பொண்ணே வேண்டாம். சரி போ, என்னை சந்தேகப்பட்டாங்கல்ல, எனக்கு பொண்ணே வேண்டாம், போ. ஏற்கனவே 31 வயசாச்சு, கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கொடுத்துருக்கேன். அப்புறம் பொண்ணே வேண்டாம் அப்படின்னா, இது அப்ப 41லவா? என்ன ஐயா சாபம் விட்டீங்க? இது சாபம் இல்லடா, அதாண்டா நடக்கும், போடா. அதுக்கு பேர் சந்தேகம் இல்லைங்க, வெரிஃபிகேஷன். சந்தேகம் இல்லை, வெரிஃபிகேஷன். நீங்க ஜிமெயில் போட்டோன்னா உங்கள்கிட்ட பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டை கொடுத்தாலுமே நீங்க ரோபோட்டா, சாதாரண ஆளு தானா, நீங்க அந்த மெயில் ஐடி உள்ளவர் தானான்னு திரும்ப ஒரு வெரிஃபிகேஷன் வைக்கும். வெரிஃபிகேஷன் கோடுன்னு ஒரு கோடு போடும். அப்ப டபுள் வெரிஃபிகேஷன், சிங்கிள் வெரிஃபிகேஷன்லாம் நம்ம செட் பண்ணி வைக்கலாம். இந்த மெயிலேருந்து இன்னொரு மெயில், ஒரு ஆட் ஆன் மெயில், ஒரு அசிஸ்டன்ட் மெயில் மாதிரி ஒரு மெயில், நம்ம ரெக்கவரி மெயில் ஒன்று வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் செல்போன் நம்பர் வச்சுக்கலாம். இப்பெல்லாம் நம்ம வச்சுக்க முடியும். அதுக்கு பேர் சந்தேகம் இல்லை. சந்தேகத்தை இனிமேல் எப்படி மாற்றிக்கொள்ளுங்கள் என்றால், உங்களுக்கு வைக்கக்கூடிய சோதனை என்று நீங்கள் மனதிலே மாற்றிக்கொண்டால் உங்க கவலையெல்லாம் போயிடும். மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ். மைண்ட் எப்பயும் ரிலாக்ஸாக இருக்கலாம். நீங்கள் கட்டணம் கட்டி பயிற்சிக்கு வரும்போது நாங்கள் என்னவெல்லாம்னா தியானம் பயிற்சிகள், மன உளவியல் பயிற்சிகள், ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக இருக்கும் பயிற்சி. இப்போ நான் தியரியாக உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் ஆன்லைன் ப்ரோக்ராமில். நிறைய ப்ராக்டிக்கல்லாம் இருக்கும். நீங்கள் ஃபீஸ் கட்டி மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ் அப்படிங்கிற பயிற்சியில் கலந்து கொள்ளும் பொழுது நிறைய தியரிட்டிக்கல் தாண்டி ப்ராக்டிக்கல் பயிற்சிகள் இருக்கும். இப்போ நம்ம அனுமானோட சந்தேகத்துக்கு வருவோம். சந்தேகத்துக்கான ஒரு மனோபாவத்தோடு அணுகுகிறார். இப்ப இவர் எப்படி இருக்காரு? பிரம்மச்சாரி ஆயிட்டாரு. பிரம்மச்சாரி வேஷத்துல இருக்காரு. அனுமார் வேஷத்துல இருக்காரு. அப்ப இன்னமும் தெரியுது, மும்மூர்த்திகள் வர்ற மாதிரி தெரியுது. யாருக்கு? அனுமாருக்கு. அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது மும்மூர்த்தியில அவர் ஒரு மூர்த்தி அவதாரம். அவர் ஆல்ரெடி ஒரு அவதாரம். அவர் திருமாலோட அவதாரம். இவருக்கு என்ன தெரியுதுன்னா, சிவன் வர்ற மாதிரி தெரியுது, பிரம்மா வர்ற மாதிரி தெரியுது. ஏன் திருமால் வர்ற மாதிரி தெரியலன்னா, அவரே திருமால் தானே. அனுமாருக்கு இதுவும் தோணுது, சிவன் மாதிரியும் தெரியுது. சிவனே இங்க வந்துட்டாரோ அப்படின்னு பாக்குறாரு. அப்புறம் என்ன தோணுதுன்னா, 2 பேரையும் பார்த்துட்டு, மும்மூர்த்தினா 3 பேர் தானே வரணும், 2 பேர் தான் வராங்க. 2 பேரையும் பார்த்து, இப்ப அவர் ஒரு ஆளை பார்த்தாலே மும்மூர்த்தி மாதிரி இருக்கு. இப்ப 2 பேரையும் பார்த்துட்டு அனுமாருக்கு என்ன தோணுது? மும்மூர்த்தினா 3 பேர் வரணும், ராமலட்சுமி 2 பேர் தானே வர்றாங்க. ராமலட்சுமி இன்னும் பேர் தெரியாது அனுமாருக்கு, இன்னும் தான் மீட் பண்ணல. ஃபர்ஸ்ட் மீட்டிங் என்ன நடக்கல, நோ மீட்டிங், ஒன்லி வியூ, லாங் வியூ தான் ஓடிக்கிட்டு இருக்கு. லாங்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. மறைந்திருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனா ஸ்ட்ரைட்டா மீட்டப் நடக்கல. இந்த டவுட்லாம் வருது அவருக்கு. வலிமை பொருந்திய வில்ல தூக்கிக்கிட்டு இவங்க வர்றாங்களே, அவங்க தோள்கள் எல்லாம் பார்த்தா மலைகள் மாதிரி இருக்கே. இவங்களுக்கு ஈடானவர்கள் இந்த உலகத்திலேயே இல்லை போல இருக்கே. இவங்க செய்ய முடியாத காரியங்கள்னு எதுவுமே கிடையாது போல இருக்கு. இவ்வளவு வலிமையான ஆளா இருக்காங்க, ஆனா எளிமையா இருக்காங்களே. இவங்க என்ன தன்மையில இருக்கிறாங்கிறத நம்மளால புரிஞ்சுக்கவே முடியலையே. எந்த விதத்துல இவங்களை நம்ம பூரணமா தெரிஞ்சுக்கிறது? இப்போ இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு அனுமாருக்கு மனசுல. ஏக தலைவன், ராமகாவியத்தினுடைய தலைவன், ஏகபத்தினி விரதன், சீதைக்கு புருஷன், தசரதனுக்கு மூத்த மகன், ராவணனை வதம் புரிஞ்சவன், கடவுளோட மனித அவதாரத்து மேலேயே சந்தேகப்பட்ட அனுமார். பார்த்துக்குங்க. இத்தனைக்கு அனுமார் யாரு? கல்வியில் பெரியவன், கல்வியில் வல்லவன், காமம் என்கிற தீயை விட்டொழித்தவன், கல்வி என்கிற ஒன்றை எடுத்து. குரங்குனாவே காமம். எவ்வளவு பெரிய அறிவாளிக்கும் சந்தேகம் வரும். இப்ப முதலமைச்சருக்கு பூச்செண்டு கொண்டு 2 போங்க தலைமைச் செயலகத்துக்கு விட்டுருவாங்களா அவங்கள? கேள்வி என்ன கேட்பாங்க? பாம் வைக்க வந்தியா? பூச்செண்டுக்குள்ள பாம் இருக்கா குடு அப்படின்னு பாம் ஸ்குவாடு செக் பண்ணுவாங்க உங்களை. முதலமைச்சருக்கே பொண்டாட்டியா இருந்தாலும் ஈஸியா உள்ள விட்டுருவாங்களா? பூச்செண்டு கொண்டு போனா, இல்லைங்க என் புருஷனுக்கு கல்யாண நாளுங்க,
அவர் வந்து சாயந்தரம் வீட்டுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவார். நான் காலைல தலைமைச் செயலத்துக்கே வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு வந்திருக்கேங்க. நான் தாங்க ஒரு பொண்டாட்டி என்னை உள்ள விடுங்கன்னா, ஏம்மா நீங்க பொண்டாட்டியா இருக்கலாம், ஆனா உங்க இடுப்புல எவனாவது ஒருத்தன் பாம்பு சுத்தி இருந்தா என்ன பண்றது? நீங்க எடுத்த பூச்சண்டை எவனாவது மாத்தி விட்டு அதுக்குள்ள எவனாவது பாம்பு வச்சிருந்தா என்ன பண்றது அப்படின்னு டவுட் ஆகி செக் பண்ணுவாங்களா, செக் பண்ண மாட்டாங்களா? எப்படி உடனே உள்ள விட்டுருவாங்க. நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளி இருக்கு சார், ஐஏஎஸ்ஆ இருந்தாலுமே நீங்க முதலமைச்சரை பார்க்க போனா செக் பண்ணுவாங்க சார். பிரதமர் மாநாடு, பிரதமர் வந்து அதாவது முதலமைச்சர்கள் மாநாடு, முதலமைச்சர்கள் மீட்டிங், முதலமைச்சர் உள்ள போனாலும் செக் பண்ணி தான் சார் அனுப்புவாங்க. இவ்வளவு ஏன் சார், யாரு செக் பண்ணாங்களோ, செக் பண்ற பாம் ஸ்குவாட், அந்த பாம் இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு சில பேர் இருப்பாங்கல்ல சார், அவங்க என்னைக்கோ ஒரு நாள் லீவ் போட்டு ஏதோ ஒரு நாள் அவங்க முதலமைச்சரை பார்க்க போனாலும் அவங்களையும் செக் பண்ணி தான் சார் அனுப்புவாங்க. செக் பண்ற வேலையில இருந்தவர் பார்க்க போனோம்னாலும் அவரை இன்னொருத்தர் செக் பண்ணி தான் சார் அனுப்பி வைப்பார். சோதனை என்பது 24 மணி நேரமும் அனைவருக்கும் நடந்து கொண்டே இருக்கும் சார். எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும் சார். அதனால என்ன இவ்வளவு பெரிய படிச்சவரா இருக்கீங்க, இப்படி போய் சந்தேகப்படுறீங்க அப்படின்னு. சந்தேகங்கிறது கெட்ட குணம்னு யாரு சார் சொன்னது சார்? சந்தேகங்கிறது நேச்சுரலி இன்பில்ட் ஸ்டோரேஜ்ல இருக்கு. சிஸ்டம் வரும்போதே ஸ்டோரேஜ் ஆயிடுச்சு. உங்களுக்கு செல்போன் வாங்குறீங்கல்ல, அதுல எத்தனை அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஆல்ரெடி ஸ்டோரேஜ்ல இருக்கு. வாட்ஸ்அப் நீங்களா ஸ்டோர் பண்ணுவீங்க. இப்போ சில போன்லாம் ஃபேஸ்புக் அதிலே வந்துடுது. இன்ஸ்டாகிராம் அப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுவீங்க. அப்புறம் ஏதாவது தமிழ் ஆப் வேணும், வந்து தெலுங்குல டைப் பண்ணணும் அப்படின்னா டைப்பிஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அமேசான் இந்த மாதிரி ஏதாவது அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. ஆனால் நேச்சுரலாக அதில் ஃபோன் கால் அப்ளிகேஷன் இருக்கும், கான்டாக்ட் அப்ளிகேஷன்ஸ் அதில் இருக்கும். நேச்சுரல் அப்ளிகேஷன் இன்பில்ட் ஸ்டோரேஜ்லாம் உங்களுக்கு செல்போனே கொடுக்குறாங்க. நீங்கள் வாங்கின பிறகு நீங்க எல்லா அப்ளிகேஷனும் அதுல வச்சுக்கிறது இல்லை. ஆல்ரெடி பல அப்ளிகேஷன் ஸ்டோர்லாம் அது வரும். அதே மாதிரி மனுஷனோட மண்டைக்குள்ள சந்தேகங்கிறது ஆல்ரெடி இன்பில்ட் ஸ்டோரேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு குணம். எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் இருக்கும், எவ்வளவு பெரிய ஆளையுமே சந்தேகப்பட வைக்கும். பெத்த தகப்பனா இருந்தாலும் சந்தேகம் வரும், தாயா இருந்தாலும் சந்தேகம் வரும், மனைவியா இருந்தாலும் சந்தேகம் வரும், பிள்ளையா இருந்தாலும் சந்தேகம் வரும், நானா இருந்தாலும் வரும், நீங்களா இருந்தாலும் வரும். யாரா இருந்தாலும் எடுத்தவுடன் மனமது மலம் செய்யும், மனமது சிந்தனை செய்யும். மனத்துக்கு மலம் செய்யவும் தெரியும், மனத்துக்கு சிந்தனை செய்யவும் தெரியும், மனத்துக்கு சந்தேகப்படவும் தெரியும். சந்தேகத்துக்கு பிறகு ஒரு தெளிவு பிறக்கிறதே என்பதை நினைத்து மகிழ்ச்சி கொள்ளுங்கள். சந்தேகம் பிறக்கிறது என்று நினைத்து யாரும் கவலை கொள்ளாதீர்கள். சந்தேகம் வரத்தான் செய்யும். சந்தேகம் இது ஒரு நேச்சுரல். எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் இந்த சந்தேகத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நான் உங்களுக்கு சொல்ல காரணம் என்னன்னா, உங்களை யாராவது சோதனை செஞ்சா உங்களுக்கும் வந்து அவங்கள்ட்ட வாழ்நாள் முழுக்க பேச மாட்டேங்கிறீங்க. நீங்களே நிறைய பேர் சந்தேகப்பட்டிருக்கீங்க. இப்போ இந்த டயட்டுக்கே வந்த உடனே நீங்க என்ன நம்புனீங்களா இது குணமாகுமா ஆவாதான்னு? எவ்வளவு சந்தேகம் வந்துச்சு, உடனேவா நம்பிட்டீங்க? ஒரு 2 நாளுக்கு ஜூஸ் குடிச்சு பார்த்தான், ஒரு 2 நாள் நேச்சர் ஃபுட் எடுத்தான், நல்லா இருந்துச்சு. அப்புறம் இயற்கை குளியல் குளிங்கன்னு சொன்னேன், ஒரு நாள் குளிச்சு பார்த்தீங்க, நல்லா இருந்துச்சு, பரவாயில்லையடா, தக்காளி குளியல், தேங்காய் குளியல், சரி நல்லா இருக்கு. அப்போ அந்த ஆடியோ நமக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனாங்களே, எல்லா குளியலும் ஒரு தடவை ஒரு ட்ரையல் பார்ப்பேன்டா அப்படின்னு எல்லாம் ட்ரையல் பார்த்தீங்க. எல்லாம் ட்ரையல் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சில பேருக்கு ஏதோ ஒரு குளியல் ஒத்து வரல, ஏதோ ஒரு குளியல் நல்லா இல்லை. இப்போ இந்த ஏதோ ஒரு குளியல் நல்லா இல்லைன்னு என்ன முடிவு பண்ணிட்டாங்க அவங்கெல்லாம், இத்தனை குளியல் குளிச்சோம் நல்லா இருந்துச்சு, இது ஒன்று தானே சரியில்லை, இதை விட்டு மற்றது குளிப்போன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப எந்த ஒண்ணு சரியில்லையோ அந்த குளியலை முத குளிச்ச ஆளு எல்லாருக்கும் எல்லா குளியலும் ஒத்துக்காது இல்ல. சிலருக்கு தேங்காய் ஒத்துக்கும், சிலருக்கு தயிர் ஒத்துக்கும், சிலருக்கு நல்ல கடலை மாவு போட்டு குளிக்கிறது ஒத்துக்கும், சிலருக்கு பாசிப்பயிறு கிடைக்கும், பாசிப்பயிறு போட்டு குளிச்சுக்கிடுவாங்க. ஒத்துக்காததை முத ட்ரையல் பார்த்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, வேணாம் தென்றல் ரைட்டு நம்ம போயிடுவோம் அப்படின்னு போயிருப்பாங்க. அப்படி அந்த குளியல் குளிச்சு சரியில்லாதவங்க சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க டயட்டுக்கு ஃபாலோ பண்ணணும்னா வேற ஏதாவது ஒரு நன்மை கிடைச்சிருக்கணும். ஆயில் பிள்ளைங்களை நன்மை கிடைச்சிருக்கணும். யூரின் போயிட்டு கழுவுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆண்குறி பெண்குறியை கழுவிட்டு தான் நீங்க வேலை பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். கழுவாம இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணி ஊற்றி வாயில தண்ணி ஊற்றி கொப்பளிச்சும் துப்பிட்டு தான் போகணும்னு சொல்லியிருக்கேன். கண்ணை மூடி தான் யூரின் போகணும்னு சொல்லியிருக்கேன். கண்ணை மூடி யூரின் போங்கன்னு சொன்னனே தவிர கண்ணை மூடி கக்கூசுக்குள்ள நுழையும் போதே கண்ணை மூடிட்டு போங்கன்னு நான் சொல்லலை. நல்ல கவனமா கேட்கணும் மக்களே. சில ஆளுங்க
கண்ணை முடிட்டு யூரின் போய் சொன்னாருன்னு நீங்க வந்து கண்ணை முடிட்டு கதவை திறந்துக்கிட்டு கழிவறை வந்து உள்ள போய் காலு கையை கொண்டு எங்கேயாவது சந்துக்குள்ளேயும் பொந்துக்குள்ளேயும் விட்டு காலு டொக்காகி பிரிஞ்சுக்கிச்சுன்னா நான் பொறுப்பா மக்களே? நான் அப்போ நீங்க உங்க உடம்ப வந்து கழிவு நீக்கிறதுக்கு யூரின் போறதுக்கு பொசிஷன் பண்ண பிறகு கண்ணை மூடி யூரின் போங்க. ஏன் கண்ணை மூடி யூரின் போங்கன்னு சொல்றோம்? முழு கழிவும் வெளியாகும், கவனம் கழிவு நீக்கத்துல இருக்கும். நான் சொல்லக்கூடிய பயிற்சிகள்ல வந்து நிறைய கொழுப்பு கழிவுகள் வந்து வேர்வை மூலமா வெளியாகும், மூச்சு மூலமா வெளியாகும், யூரின்ல போகும், மலத்திலையும் போகும். அப்போ கழிவு வெளியே போறது இந்த 21 டேஸ்ல வெரி பவர்ஃபுல் இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம்ங்கிற போது நான் வந்து அப்படி செய்ய சொல்றேன். கண்ணை மூடினீங்கன்னா முழு கவனம் வச்சும் போயிடும். சில பேருக்கு சொட்டு சொட்டு சொட்டா, ஆண்கள் சில பேருக்கு யூரின் வந்து சொட்டு சொட்டா அது யூரின் போய் முடிச்சதுக்கு பிறகும் அதுக்கப்புறமும் அவங்க வந்து யூரின் போயிட்டு வந்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சும் கூட ஒரு சொட்டா லீக் ஆகும். சில பேருக்கு உட்காந்து யூரின் போனா அந்த லீக்கேஜ் இருக்காது, கண்ணை மூடி யூரின் போனா அந்த லீக்கேஜ் இருக்காது. இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா, தண்ணி குடிக்கும் போது உட்காந்து குடிச்சாக்க அந்த லீக்கேஜ் ஆண்களுக்கு இருக்காது. நின்றுகிட்டே தண்ணி குடிக்கிற ஆண்களுக்கு பெரும்பாலும் இந்த யூரின் லீக்கேஜ் இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் உட்காந்து தண்ணி குடிங்கிறது, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தண்ணி குடிங்கிறது, 100 ml தண்ணி எடுத்துக்கங்க அப்படிங்கிறது, தாகம் இருக்கோ தாகம் இல்லையோ 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தண்ணி எடுத்துக்கங்கன்னு சொல்றோம். 3 லிட்டர் ஒருத்தர், 4 லிட்டர் ஒருத்தர், 5 லிட்டர் ஒருத்தர், யாரு எந்த எடையில உள்ளவங்க, எந்த எடை என்னென்ன வெயிட் உள்ளவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணி எடுக்கணும் அதுக்கு குறிப்புகள் எடுத்து நாங்க உங்களுக்கு வாட்டர் குடிக்கிறோம். அந்த வாட்டரையும் டீடாக்ஸ் வாட்டரா, எனர்ஜைஸ்டு வாட்டரா கிரியேட் பண்ணோம். இன்னைக்கு நான் வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தேன். நல்ல ஒருத்தர் படம் அனுப்பியிருந்தாங்க எனக்கு இல்லை, நம்ம குரூப்ல வந்து டீடாக்ஸ் வாட்டர் பாட்டில் வச்சு போட்டிருந்தாங்க. நான் அந்த அதை எடுத்து நான் ஸ்டேட்டஸ்ல இன்னைக்கு வச்சேன். சில பேர் நான் அந்த வாட்டர் குடிச்சேன்னு நினைச்சிங்க. இல்லை, நம்ம அப்பப்போ சிறப்பாக யாரெல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணி ஃபோட்டோஸ் அனுப்புறீங்களோ அது கண்ணில் படும்போது நான் ஸ்டேட்டஸாக வைப்பேன். டீடாக்ஸ் வாட்டர் இப்போ குளியலில் சரி இல்லைன்னு உணர்ந்தவர் வேற ஏதாவது ஒன்றில் நலன் கிடைச்சிருச்சு, பலன் கிடைச்சிருச்சுன்னா குரூப்பில் கன்வியூ பண்ணுவாங்க. நம்ம 10 மெத்தட் 20 மெத்தட்னு கொடுக்குறோம், ஏதாவது ஒரு மெத்தடு ரொம்ப பெரிய பலனாயிரும். அப்போ இது பயிற்சி சரியா இருக்குமா சரியா இருக்காதான்னு மக்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து இந்த பயிற்சிக்குள்ளே போய் தான் பார்ப்போமேன்னு நினச்சி 10ஓட 11 நம்ம பயிற்சியை நினச்சி உள்ளே வந்து ஃபாலோ பண்ணி பார்ப்போம்னு கொஞ்சம் நல்லெண்ணெயை வாயில் ஊற்றி கொப்பளிச்சு துப்பும்போது தான் தெரியும், ஆமாம் இந்த பயிற்சி சுபம் அப்படின்னு. இப்போ டெஸ்ட்டில் நான் பாஸ் ஆகிட்டேன், நம்ம தென்றல் டயட்டுங்கிறது பாஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பிடிச்சிக்கிடுவாங்க. நானே சொல்லியிருக்கேனே, தக்காளி குளியல் நீங்கள் உடனே உடம்புக்கெல்லாம் குளிக்க வேணாம், சுண்டு விரலுக்கு பூசுங்க. சந்தேகம் இருந்தா சுண்டு விரலுக்கு பூசுங்க, 10 நிமிஷம் வச்சிருங்க, தண்ணியை ஊற்றி கழுவி பாருங்க, நல்லா பலன்னு இருக்கும், அப்புறம் குளிங்க. சார் சந்தேகம் நம்ம கூடவே பிறந்தது, அது இன்பில்டு ஸ்டோரேஜ், ஒன்றுமே பண்ண முடியாது சார். எவ்வளோ பெரிய அறிவாளியை பார்த்தும் வரும் சார், எவ்வளோ பெரிய அறிவான நபராக இருந்தாலும் வரும் சார் சந்தேகம். பாருங்க, அனுமார் என்ன நினைக்கிறீங்க? மும்மூர்த்தியோர் நினைக்கிறாரு, வில்லேந்தி வந்தவர் நினைக்கிறாரு, எல்லாம் நல்லா தான் இருக்குப்பா. இந்த 2 பேரையும் அனுமார் மனசுக்குள்ள எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா ஏதோ ஒரு துன்பம் 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு வகையான துன்பம் குடியிருக்கு போல இருக்கே. அதனாலதான் இவங்க வந்து துன்பத்துக்கு பாருங்க, முகத்தை பார்த்தா கோபமாவும் இருக்கான், அதே நேரம் மனம் வருந்தி சோர்ந்து துன்பம் அடையக்கூடியவர்களை போல இருக்கான். ஆனாலும் இவங்க துன்பம் அடைகிற ஆள் இல்லையா, அவ்வளவு லேசில இவங்க துன்பம் அடைகிற ஆள் இல்லையே, இதுவும் தோணுதான். என்னன்னா தோணுது பார்த்தீங்களா? இவ்வளவும் தோணுது. துன்பம் அடைகிற ஆளு மாதிரி தெரியலை, ஆனா துன்பமா இருக்காங்களே. சோர்பவர்களை போல தெரியவில்லை, ஆனால் சோர்ந்து இருக்கிறார்களே. எப்படி இவர்கள் வானத்திலிருந்து கீழே இறங்கி வந்த தேவர்களா இருப்பாங்களோ? இல்லையே, மனுஷன் உருவத்தில் எல்லாம் இருக்கிறாங்க. யாரு பார்த்தாலும் இவங்களை பார்த்தா மயங்கிடுவாங்களே, அப்படி இருக்காங்களே. இவங்களை யாரு பார்த்தாலும் விரும்புவாங்களே, அப்படி இருக்காங்களே. ஆனா இவங்க 2 பேரையும் பார்த்தா ஏதோ விரும்பிய ஒரு பொருளை தொலைச்சிட்டு தேடுற மாதிரி இருக்கே. இப்பதான் பாயிண்ட்டுக்கு வர்றாரு தலைவர் அனுமான். விரும்பிய ஒரு பொருளை தொலைத்து விட்டு தேடுவதை போல இருக்கிறது. இப்பதான் அனுமார் இவ்வளோ டவுட்டுக்கு பிறகு, இது எல்லாமே அவங்கள நேரில் போய் சந்திச்சு பேசுறதுக்கு முன்னாடியே அனுமாருக்கு தோன்றி கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கரெக்டா ஒரு விஷயத்தை இவ்வளோ டவுட்ஸ் விதவிதமா வந்து கடைசியா அப்பதான் கரெக்டான பாயிண்ட்டுக்கு வந்திருக்காரு.
கடவுளுக்கே இவ்வளவு சந்தேகம் வருது, இப்பதான் பாயிண்டே பிடிச்சிருக்காரு. இப்ப சில பேர் கதை கேட்டுக்கணும்னு நினைப்பீங்க, இப்பதாங்க நீங்க பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்க, அடுத்து ஏதாவது சொல்லுங்க. உங்களுக்கு கதை சொல்றது எனக்கு எவ்வளவு முக்கியமோ, உங்க மனசை ரிலாக்ஸா வச்சுக்கிறது தான் என்னுடைய நோக்கம். ராமாயணத்தின் வழியில நாம மனசை ரிலாக்ஸா வச்சுக்கிறோம். மனசை ரிலாக்ஸா வச்சுக்கிறோம். நான் பல கதைகளை பல விதங்கள்ல பல விஷயங்களை முன்னிறுத்தி சொல்லுவேன். இப்போ இதே ராமாயணத்தை பக்தியாகவும் சொல்ல முடியும், இதே ராமாயணத்தை குடும்ப ஒற்றுமைக்கு சொல்ல முடியும். நான் உங்களுக்கு மனசே ரிலாக்ஸுக்காக இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன கடைசியாக அவருக்கு தோணிருச்சு, கடைசியான இன்னைய பயிற்சிக்கு கடைசி, இன்னைய பயிற்சிக்கு இதோட கண்டினியூட்டி நாளைக்கு வரும். உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் வேணுமா இல்லையா, ஒரு தொடர்ச்சி, ஒரு தொடரும்னு ஒரு கதை வேணுமா இல்லையா? என்ன ஜெயிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவர் இன்னைக்கே பேசி முடிச்சிட முடியுமா ராமாயணத்தை? ஏங்க இங்க பாருங்க, நம்ம பேச ஆரம்பிச்சே 2 நாளாச்சு, இன்னும் மீட் பண்ணல 2 பேரும். அனுமாரு மறைந்திருந்தே பார்க்கும் தான். இப்ப அனுமாருக்கு தோணுனதே எவ்வளவு விஷயம்னா, அனுமாரும் ராமனும் மீட் பண்ணி மீட்டிங்ல என்னென்ன பேசியிருப்பாங்க அதெல்லாம் நிறைய இருக்கு. நீங்கள் அறிந்த விஷயம், அறியாத விஷயம், அறியாத விஷயம்தான் நிறைய நான் சொல்லுவேன். நீங்க அறியாத விஷயங்கிறத தாண்டி இதுவரை நீங்க யோசிக்காத கோணத்துல இருந்து அதை யோசிச்சு உங்களுக்கு அதுக்கான விஷயங்கள் சொல்லப்படும். இப்ப கடைசியா என்ன அனுமார் முடிவு பண்ணிட்டாரு, இவங்க ஏதோ ஒரு பொருளை தொலைச்சிட்டு 2 பேரும் தேடிக்கிட்டு இருக்காங்க, இவங்க 2 பேரையும் பார்த்தா அப்படித்தான் இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். இப்பதான் அனுமாருக்கே ஒரு நம்பிக்கை வரும், சரி 2 பேரும் மனுஷன் தான், இது வாலி அனுப்பின ஆளு கிடையாது, நாம தைரியமா போய் நின்று பேசலாம். அது வரைக்கும் என்ன வேஷம் போட்டிருக்காரு தலைவர், பிராமணர் வேஷம். இன்னும் அப்ப என்ன அர்த்தம், இன்னமும் டவுட் இருக்குன்னு அர்த்தம். ஒரிஜினல் வேஷத்துல போய் பார்க்கல 2 பேரையும், ஒரிஜினல் வேஷத்துல போய் பார்த்தா தானே டவுட் ஃபுல்லா கிளியர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இன்னமும் பிராமணர் வேஷத்துல தான் அனுமார் இருக்கார். அனுமார் தன்னுடைய சொந்த ரூபத்தில் இல்லை, சுய ரூபத்தில் இல்லை, அவர் பிராமணராக வேஷம் போட்டிருக்கார். இப்ப அவர் மீட் பண்ண இப்ப மறைஞ்சுதான் இருக்கிறாரு. இப்ப மீட் பண்ண போகும்போது பிராமணராகவே போறாரா, அல்லது அனுமாராக தன் வேஷத்தை அனுமாராக தன்னுடைய சுயரூபத்திலே போகிறாரா, அல்லது பிரம்மாண்டமாக தன்னுடைய உடலமைப்பை மாற்றக்கூடிய அமைப்பும் அவருக்கு உண்டு, விஸ்வரூப ஆஞ்சநேயராக விஸ்வரூபமாக போகிறாரா, சுயரூபம் சாதாரண ரூபமாக போகிறாரா, இல்லது அந்த பிராமணராகவே போகிறாரா என்பதையெல்லாம் நான் நாளை சொல்லுவேன்.